நேபாளத்தில் இடைக்கால தலைவரை தேர்ந்தெடுக்க ஆன்லைன் வாக்கெடுப்பு முறையை ஜென்சி தலைமுறையினர் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நேபாளத்தில் நடைபெறும் அனைத்து விஷயம் நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ இடைக்கால தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல முக்கியமான விஷயங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்றைக்கி காலையிலிருந்து இராணுவ தலைமையகத்தில் பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக சொன்னால் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்ட சுஷீலா கார்கி அவர்கள் இராணுவ தலைமையகத்துக்கு வந்திருந்தார். சரி, இதன் பின்னணியில் என்ன, அவர் தான் தலைவராக அறிவிக்கப்படுவாரா என்ற ஒரு விஷயமெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போதே திடீர்னு தலைமையக வாயிலில் அந்த ஜென்சி அமைப்பினர், அதாவது இந்த போராட்டத்தை முன்னெடுத்த ஜென்சி தலைமுறையினர், இளம் தலைமுறையினர் திடீர்னு ஒருவர்கள் தாக்க தொடங்கினாங்க. என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு. இவர் தான் அடுத்த பிரதமராக வரணும், இவரை தான் அடுத்த பிரதமராக தேர்ந்தெடுக்கணும்னு இரண்டு வெவ்வேறு பெயர்களை முன்மொழிஞ்சதாக சொல்லப்படுது. அதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஒருவர் அந்த தலைமுறையினரே தாக்கி கொள்கிறாங்க. இந்த காட்சிகள்லாம் அரங்கேறியது. இந்த நிலையில் தான் அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கும் விவகாரத்தில் ஆன்லைன் நடத்தணும் அப்படின்னு இந்த ஜென்சி தலைமுறையினர் பரிந்துரை செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக ஆன்லைன் வாக்கெடுப்பு தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஆன்லைன் வாக்கெடுப்பெல்லாம் தற்காலிக தலைவருக்கு பொருந்துமா அப்படின்னா, ஏற்கனவே தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்க ஆன்லைன் வாக்கெடுப்பு நடத்தி இருப்பதாக சொல்லப்படுது. ஜென்சி தலைமுறையினரை சேர்ந்த 7711 பேர் இந்த ஆன்லைன் வாக்கெடுப்பில் கலந்துக்கின்னு வாக்களிச்சிருக்காங்க. அதில் அதிகபட்சமாக சுஷீலா கார்கி அவர்களுக்கு 3832 வாக்குகள் பெற்று அவர் தான் முன்னணியில் இருந்தார். மொத்தம் 4 வேட்பாளர்கள் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்றார்கள். அதாவது வாக்கெடுப்புனா 4 வேட்பாளர்களாக அவங்க களத்தில் இருந்தாங்க. அதில் ஜென்சி தலைமுறையினர் அளித்த வாக்குகள் மட்டும் 7711, 3832 வாக்குகளோட சுஷீலா கார்கி அவர்கள் முன்னணியில் இருக்கார். எனவே அவர் தான் அடுத்த பிரதமராக தேர்ந்தெடுக்க அதிக வாய்ப்பு இருப்பதா அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இது இடைக்கால தலைவருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னொரு கோரிக்கையும் முன்னெடுக்க தொடங்கியிருக்காங்க. இனி வரும் வாக்கெடுப்பு என்பது கட்டாயம் ஆன்லைனில் தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு முன்மொழிவை வைக்கிறாங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் தானா அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் எழுது. ஏன்னா வழக்கமாக நம்ம நேரடியாக போய் வாக்கு செலுத்தும் போது அங்கு தேர்தல் அதிகாரி இருப்பார், தேர்தல் அலுவலர் இருப்பார். யார் போலியான வாக்காளர்கள், போலி வாக்குகளை தடுக்க பல்வேறு வழிமுறைகள் கையாளப்படும். இப்போ ஆன்லைன் அப்படின்றது திடீர்னு அமலுக்கு கொண்டு வந்தால் அதில் எப்படி கட்டுப்பாடுகள் விதிக்கணும்? ஒரு தேர்தல் அப்படின்னா போலி வாக்குகளை தடுக்க என்னென்ன கட்டுப்பாடுகள், இது ஆன்லைனில் சாத்தியமா என்றால் தற்போது இருக்கும் வாக்குப்பதிவு இயந்திரத்து மேலேயே பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது குறைபாடுகள் சொல்லப்படுது. இது ஆக்ட் செய்ய முடியும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்படுது. ஒரு தரப்பினர் இல்லை, ஒரு தரப்பினர் ஆக்ட் செய்ய முடியும் அப்படின்னு பல்வேறு விவாதங்கள்லாம் இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் நேரடியாக ஆன்லைன் வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு இந்த ஜென்சி அமைப்பினர் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு அந்த நாட்டு ஜனாதிபதி யோசித்து வர்றார். சரி, அப்படி ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும், அதுக்கான வழிமுறைகள் எவ்வளோ நல்லா வகுக்கணும் அப்படின்லாம் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் மற்றொரு பக்கம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சுஷீலா கார்கி அவர்களை நேரடியாக பிரதமராக தேர்ந்தெடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அவர் இவ்வளவு வாக்குகள் பெற்றால் கூட அவரை தேர்ந்தெடுப்பில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேபாள நாட்டு அரசியல் சாசனத்துடைய படி அந்த நீதிமன்றத்தின் நீதிபதி பொறுப்பில் இருப்பவர்கள் அரசு பதவிகளை வகிக்க முடியாது என்ற ஒரு அரசியல் சட்டம் அங்கே இருக்குது. இதனால் அவர் அந்த பதவி வகிப்பாரா, அதற்கான நடைமுறைகள் கையாளப்படுமா, இல்லை சட்டத்தில் எதனா மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா பாராளுமன்றம் கூடணும், அங்கு தீர்மானம் நிறைவேற்றணும், பின்னர் அது ஜனாதிபதி ஒப்புதலுக்கு செல்லணும், அதன் பிறகுதான் அது சட்டமாக மாறும். ஸோ இப்போ பிரதமரே இல்லாத நேரத்தில் எப்படி பாராளுமன்றம் கூடும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. எனவே இதை எப்படி கையாள்வது அப்படின்ற ஒரு சிக்கல் தற்போது ஜனாதிபதிக்கு எழுந்திருக்கு. நேரடியாக ஜனாதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்து சுஷீலா கார்கி அவர்களை பிரதமராக இடைக்கால தலைவராக தேர்ந்தெடுப்பாரா அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் இந்த இடைக்கால பிரதமரை தாண்டி தற்போது முக்கியமாக வெடித்திருக்கும் விவகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கும் விவகாரத்தில் ஆன்லைன் வாக்கு முறையை தான் கையாளணும் அப்படின்னு ஜென்சி முறையினர், அதாவது ஜெனரேஷன் Z இளம் தலைமுறையினர் 18லேருந்து 28 வயதுக்குள்ளான அந்த நபர்கள் கேட்டுட்ருக்காங்க. இதை எப்படி கையாள போகிறார்கள், ஆன்லைன் முறை வந்தால் அது சரியான தீர்வாக இருக்குமா அப்படின்றதுலாம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக தற்போது நேபாளத்தில் வெடிக்க தொடங்கியிருக்கு. அது மட்டுமா, இளம் தலைமுறையினரிலே எனக்கு இந்த தலைவர் தான் வேண்டும், இந்த தலைவர் தான் வேணும் அப்படின்னு இடைக்கால தலைவருக்கே, அதுவும் ஆர்மி ஆஃபீஸுடைய தலைமையகம், ஆர்மி
ஜெனரல் உள்ளே இருக்காரு, வெளியில் சண்டை நடக்குது, அந்த காட்சிகளே அரங்கேறும் போது இந்த ஆன்லைன் முறையெல்லாம் செயல்படுத்தினால் அது நடைமுறை சாத்தியமா அப்படின்றத நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். நன்றி பாரதி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.